வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னால என்ன மாதிரியான வியாதிகளை குணப்படுத்த முடியும்? நீங்க எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். என் பேர் டாக்டர் நிர்மலா. நான் வந்து நேச்சுரோபதி டாக்டர். 23 வருஷமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரோபதியில ஒரு பகுதி தான் வந்து அக்குபஞ்சர். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அதாவது நம்மளுடைய உணவே மருந்து அப்படின்ற மாதிரி இயற்கை மருத்துவம் தான் நம்மளுடைய இது. ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 23 வருஷத்துல காதை போட்டோ எடுத்தே நம்ம வந்து நோயோடைய ரூட் காசை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நம்ம பேஷண்ட் யாரா இருந்தாலும் இல்ல எவரா இருந்தாலும் பல வருஷம் நோய் எல்லா டாக்டர் இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த நோய் எங்க அதோடைய மூளை வேறு இருக்குன்னு தெரியாததால ஒவ்வொரு வகையான டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா காதை போட்டோ எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு எந்த உறுப்புல அதிகமான பாதிப்புனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான சரியான தீர்வு கொடுத்து நம்ம இயற்கை முறையிலேயே எந்த உள்ள மருந்தும் கிடையாது, இயற்கை முறையிலேயே அவங்களுக்கு நம்ம நேச்சுரோபதி மெத்தட்ல அக்குபஞ்சரோட சேர்த்து அவங்களுக்கு குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம ஆங்கில மருத்துவத்துல எந்த வியாதியெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அனைத்து வியாதிகளையும் எந்த மருந்தும் இல்லாம மருந்தில்லா மருத்துவம் கொடுக்கறது தான் நம்மளுது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் குணமாகி அவங்க வீடியோ ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி லேப் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. இதனாலதான் இந்த நம்ம ஷான்காங் அக்குபஞ்சர் கிளினிக்ல பேஷண்ட் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமா குணமாகி அவங்க மூலியமா தெரிஞ்சுதான் அதிகமா வர்றாங்களே தவிர இது வரைக்கும் நாங்க எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த வகையான அழகான மருத்துவம் எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றதுனாலதான் இந்த மருத்துவத்தோடைய முக்கியத்துவத்தை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரோபதின்றது அழகான மருத்துவம். அதுல அக்குபஞ்சர்ன்றது ரொம்ப அழகான தீர்வு. நம்ம உடலை அதுவே புதுப்பிக்கும். அது மட்டும் இல்ல, அக்குபஞ்சர் இல்லாம நம்ம கிளினிக்ல நம்ம நேச்சுரோபதியில டீடாக்ஸ் மெத்தட்ஸ்ன்னு இருக்கு, கழிவுகளை வெளியேற்றுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர்னா அதுக்கு தீர்வு கிடையாது. என்னதான் நம்ம உணவுல கட்டுப்பாடு கொண்டு வந்து என்ன பண்ணாலும் அது ரொம்ப லேட் ஆகும் மேக்சிமம் சொல்றது. நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தெரப்பி இருக்கு. ஸோ அந்த தெரப்பி ஒவ்வொருத்தருக்கும் லிவர் டீடாக்ஸ், கிட்னி டீடாக்ஸ், யூட்ரஸ் கிளென்சிங் அந்த மாதிரி நிறைய ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. மண் குளியல், வாழை இலை குளியல், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இயற்கை முறையில பண்ணுறது தான். அதெல்லாம் பண்ணாலே பேஷண்ட் சரியாயிடுவாங்க. அதுதான் இங்க நம்ம மருத்துவம் ரூட் காஸை கண்டுபிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு யூரினரி பிளாடர்ல தான் இன்ஃபெக்ஷன்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது நேரம் நம்மளுக்கு தெரியும் போது அதுக்கு தனித்துவமா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சீர் செய்யும் போது பக்க விளைவுல இருந்து வெளியே வந்து நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு லேப் டெஸ்ட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், குணப்படுத்தும். தூக்கமின்மைக்கு கூட இதுல எதனா மருத்துவம் இருக்குங்களா? 100%. 10 வருஷம் 15 வருஷம் தூக்கமின்மை, இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. அத ஒரு 20 நாள்லயே அந்த பேஷண்ட் அழகா நிறைய பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க. பரிபூர்ண குணத்தோட நிம்மதியா தூங்குறதா சொல்லியிருக்காங்க. நல்லாவும் தூங்குறாங்க. இந்த கார்டிசோல் அது கம்மியாகிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன்ஸை தூண்டக்கூடிய விஷயங்கள் அக்குபஞ்சர்ல ரொம்ப அழகா இருக்கு. அதை இயற்கை வைத்திய முறையிலேயே பண்ணலாம். தூக்கமின்மைன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, அதை சரி பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயும் கொரோனா பரவல் அதிகமா இருக்கு. தற்போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செய்தியில எல்லாம். இப்போ இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான, இப்போ உங்க நேச்சுரோபதி முறையில என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்? ஏற்கனவே கொரோனா வரும்போது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இஞ்சி, லெமனு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குர்குமின், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கஷாயமா பண்ணி நம்ம குடிச்சு நிறைய பேர் வேது பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணி நிறைய பேர் பாதுகாத்துட்டு இருக்கோம். மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி நேச்சுரோபதின்றது அந்த விஷயம்தான். இயற்கையான முறையில உணவே மருந்துன்ற மாதிரி அந்த நீர்ல லெமன் தோலோட லெமனை போட்டு இஞ்சி போட்டு அதுக்கப்புறமேட்டு துளசி இலை போட்டு அதுல கூர்க்குமீனும் மஞ்சத்தூளும் நீங்க உங்களுக்கு உகந்தது அதை போட்டு அதை வேதும் பிடிக்கலாம். அதை கஷாயமா வச்சு நம்ம உள்ள தேனும் கலந்து நம்ம சாப்பிடும் போது இம்யூனிட்டி ரேஸ் ஆகும். எதிர்ப்பு சக்தி இல்லாததாலதான் இந்த கொரோனா வைரஸ் இப்பதான் வந்தது இல்லை, பல வருடங்களா இருக்காது. அது நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இப்ப இம்யூனிட்டி கிடையாது. அந்த இம்யூனிட்டியை நம்ம ரைஸ் பண்றதுக்கு தான் இந்த உணவு முறையெல்லாம் நம்ம சொல்றது. இப்ப நான் சொன்ன இஞ்சி, லெமன்,
குர்குமின்ல ஆன்டிபயோட்டிக், அதெல்லாம் ஆன்டிபாடிஸை இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளை காப்பாத்திக்க கூடியதுதான். ஸோ அதனால இதையும் சரி பண்ணலாம் நம்ம நேச்சுரோபதியில. நீங்க எந்தெந்த மாதிரியான வியாதிகள் இதுல வந்து நம்ம குணப்படுத்தும்? உதாரணமா இப்ப சொல்றோம்னா, இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, சர்க்கரை நோயாளிகள். அப்ப சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ் அவங்களுமே டெய்லி பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பேஷண்ட் கூட மருந்து இல்லாம இந்த நேச்சுரோபதி மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியுமா? ஆக்சுவலா வந்து நீங்க கேட்டதுனால சொல்றேன். அலோபதி முறையில அது பேர் டயபெட்டிக் சொல்லுவாங்க, தமிழ்ல நீரிழிவு நோயின்வாங்க. இதுவும் ஒரு ஹார்மோன் குறைபாடுகள் தான். இதுவும் வந்து நம்மளுடைய பாடியில வந்து என்ன சொல்றது, செரிமானத்தன்மை இல்லாததால வரக்கூடிய நோய் தான் இது. ஸோ அந்த செரிமானத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே, லிவர், கல்லீரல், அந்த மாதிரி கல்லீரலை பைல் டக்ட் அதை கரெக்ட் பண்ணிட்டாலே அந்த சுரக்கிறத, அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிடுற உணவு முறை முக்கியமானது. அந்த உணவு முறையை நம்ம பின்பற்றினால், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா பண்ணா உணவு, அதாவது 50% நம்மளுடைய ட்ரீட்மெண்ட், 50% பேஷண்டோடைய உணவு பழக்க முறை இது இருந்ததுன்னா 100% அந்த நீரிழிவு நோயில இருந்து வெளியே வந்துடுறாங்க. அது வந்ததற்கான நிறைய பேஷண்ட் இருக்காங்க, உதாரணமா இருக்காங்க. நீரிழிவு நோய் கிடையாது, அதாவது HbA1c 11.2 12.8ல இருந்து 5.5 6 வந்தவங்க இன்னைக்கும் குணமாயி இன்னைக்கும் நல்லா இருக்கிறாங்க. சோ அது காரணம் ஒண்ணு இல்ல, அவங்களுடைய உணவு பழக்கம், மன ரீதியான பிரச்சனைகள் தான், அந்த ஸ்ட்ரெஸ். அதை தான் நான் இப்ப சொன்னேன். நம்ம அக்குபஞ்சர்ல ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டுவதாலையும், கழிவுகளை பாடியில இருந்து நீக்குவதாலையும், உணவு பழக்கத்தை கரெக்டா கொண்டுட்டு வர்றதுனாலையும், உடற்பயிற்சின்ற சில விஷயங்கள் சொல்லி தரும்போது அதை செய்யறதுனாலையும் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நீரிழிவு நோய் என்பதே கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். அதை சரி பண்ணலாம். சரி பண்ண நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த பிபி சொல்லியிருந்தேன் மேடம், அதுக்கும் பிபியும் அதே தான். பிளட் பிரஷர்ன்றது ஸ்ட்ரெஸ் உடைய லெவல் தான். அது வந்து எங்களுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்டதா சொல்லுவோம். அப்ப நம்ம சொல்றது அதுதான். இதயமும் கிட்னியும் எங்களுடைய சேனல், அக்குபஞ்சர் சேனல்ல பாத்தீங்கன்னா நாங்க ஆக்டிவேட் பண்றது பாத்தீங்கன்னா அதுதான். கிட்னியும் ஹார்ட் சேனலையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணும் போது, அதே மாதிரி அந்த பேலன்சிங் என்ன பண்ணாலும், ஒரு சேர் இருக்கும்போது என்னதான் அந்த வீட்டுல அழுக்கு இருந்தாலும், எவ்வளவு அழகு பண்ணாலும் அழகு நிக்காது இல்லையா? சோ அதை கிளீன் பண்ணாதான் அந்த அழகு தெரியும். அந்த மாதிரி பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிலீவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ரீஜெனரேட் ஆயிடும். ஸோ ரீஜெனரேட் ஆயிட்டாலே நோய் கிடையாது. இது யாருக்குமே இப்பவும் சொல்ற நோயின்றதே கிடையாது. இது எல்லாருக்கும் உள்ள மன ரீதியான இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால ஹார்மோன்ஸ் உடைய குறைபாடுகள் ஏற்படுது, தைராய்டு, வாட் எவர், அந்த உளைச்சலின் காரணமா தான் எல்லாருக்கும் கர்ப்பப்பையில கூட கட்டி வர்றது எல்லாமே அதுதான். ஸோ அதையும் சரி பண்றது ஹார்மோன்ஸ் தான். மூளையில இருக்கிற சில வகையான ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணும் போது, உணவு ரீதியா அவங்களும் தன்னை கரெக்ட் பண்ணிக்கும் போது எந்த விதமான நோய்க்கும் அவங்க ஆளாக மாட்டாங்க, குணமாயிடுவாங்க. அதுவும் இல்லாம நிரந்தரமா நல்லா இருப்பாங்க. அதுதான் அதோட தீர்வு, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. சரி, இப்போ நேச்சுரோபதி அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ மாத்திரை போடுற மாதிரியா, இல்ல இது எந்த மாதிரியான ஒரு மருத்துவம்? உணவே மருந்து, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. உணவே மருந்து, இயற்கை மருத்துவம், இறை மருத்துவம்னு கூட சொல்லலாம். நம்ம நேச்சுரோபதிய உங்களுக்கு வெளிப்படுத்துறோம். ஏன்னா யாருக்குமே தெரியல, எல்லாம் அலோபதி, ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதா, சித்தா இப்படி தெரியுதே தவிர யாருக்கும் நேச்சுரோபதியோடைய அழகான விஷயம் தெரியல. இதுலயும் மருத்துவம் அழகா இருக்கு. அக்குபஞ்சர்ன்றது ரொம்ப அழகான மருத்துவம். சரி, அதாவது மருத்துவரை கரெக்டா இருந்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். சிஸ்டம் எல்லாமே அற்புதமானது. அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லா சிஸ்டமும் நல்ல சிஸ்டம் தான், நேச்சுரோபதி முதற்கொண்டு. அதை உபயோகப்படுத்துற மருத்துவரை வச்சுதான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நன்மைக்குரியதுதான். இப்ப நேச்சுரோபதின்றது இயற்கை மருத்துவம். மாத்திரை வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட் கொடுத்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்கேயே நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க சொல்லும் போதுலாம், தூக்கம் இல்லாம, சின்ன விஷயம் வந்து பெருசா அவங்களுக்கு கால் எடுக்கிற வரைக்கும் கூட அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு சிராசிஸ் 25 மாத்திரை போடுவாங்களா ஒரு நாளைக்கு. 20 வருஷமா போட்டு அவங்களுக்கு லிவர் சிராசிஸே வந்துச்சு. அது காரணம் மாத்திரை, அவங்க தண்ணியா அடிக்கல, அவங்க போட்ட அந்த மாத்திரைகளோட விளைவு, பக்க விளைவு. இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பா அலோபதி நமக்கு தேவை, அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கண்டினியூவா தொடர்ந்து பல வருஷம் எடுக்கக்கூடிய மாத்திரைகள்ல பக்க விளைவு உண்டு. அது அந்த மாத்திரையை செஞ்சவங்களே போட்டிருப்பாங்க.
இதை புரிஞ்சுக்கணும் மக்கள். இயற்கை வைத்தியத்துக்கு நீங்க மாறுனீங்கன்னா நிம்மதியா உங்களுடைய வாழ்க்கை, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம். நன்றி டாக்டர். நன்றி.